ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆடி 18 ஸ்பெஷல் உளுந்து வடை. இன்னைக்கு நம்ம செய்யற உளுந்து வடை கிரைண்டர் யூஸ் பண்ணாம மிக்சிலேயே எப்படி நல்ல பஞ்சு மாதிரி உள்ள சாஃப்டாகவும் வெளியில நல்ல கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் 2-3 மணி நேரம் ஆனா கூட வெளியில நல்ல கிறிஸ்பியா இருக்க உளுந்து வடை எப்படி செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கமா நம்ம உளுந்து வடைனாவே கிரைண்டர் யூஸ் பண்ணோம். இன்னைக்கு கிரைண்டர் யூஸ் பண்ணாம மிக்சியில எப்படி ரொம்ப ஈஸியா செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் ஒரு சில டிப்ஸை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோலுக்கு போகலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாம வீடியோலுக்கு போகலாம். வெளியில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டான உளுந்து வடை செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு முதலே தண்ணி போட்டு ஊற வச்சிருந்தேன். அந்த பருப்பு தான் இது. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். உளுந்து வடை உள்ளே நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் 2-3 மணி நேரம் ஆனாலும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கணும். எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா தண்ணி மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு உளுந்தில் இருக்க தண்ணியை வடிகட்டும் போது நல்ல வடிகட்டியால் வடிகட்டணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கூட உளுந்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உளுந்து வடை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வராது, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. வடிகட்டியால் நல்லா வடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதில் பாதி அளவு மட்டும் பருப்பை சேர்த்துக்கலாம். அடுத்த பாதி இன்னொரு பேட்சில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரை ஆன் பண்ணி நார்மல் மோடில் வைக்காமல் பல்ஸ் மோடில் 2-3 சுற்று சுற்றிக்கலாம். இந்த மாதிரி 2-3 சுற்று சுற்றின பிறகு சைடில் இருக்க பருப்பெல்லாம் இந்த மாதிரி நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி எல்லா பருப்பும் ஒரே மாதிரி ஈவனாக நல்லா மசிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. மறுபடியும் அதை மூடியை போட்டு மறுபடியும் ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோடில் நல்லா சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி 4-5 தடவை பல்ஸ் மோடில் நல்லா சுற்றின பிறகு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ பல்ஸ் மோட் இல்லாமல் நார்மல் மோடில் 10-15 செகண்ட் நல்லா சுற்றிக்கோங்க. 10-15 செகண்ட்ஸ் நல்லா சுற்றின பிறகு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கு. இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க. அதிகமாக சுற்றாதீங்க, மோட்டர் வீணாக போயிடும். இப்போ மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் 10-15 செகண்ட் நல்லா நார்மல் மோடில் நல்லா சுற்றிக்கலாம். இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா சுற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உளுந்து நல்ல வெண்ணெய் மாதிரி நல்ல வலுவலுன்னு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா 10 செகண்டுக்கு ஒரு தடவை நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல வெண்ணெய் மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல வலுவலுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்காக நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணணும்னு இல்லை, மிக்சி ஜார்லேயே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். கிரைண்டரை விட மிக்சி ஜாரில் செய்யும்போது வேலையும் உங்களுக்கு சட்டுன்னு முடிஞ்சிடும். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணியை நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல வெண்ணெய் மாதிரி நல்ல வலுவலுன்னு இருக்குது. பிகினர்ஸ் கூட நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல கிறிஸ்பியான வடை கிடைக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. இப்போ பாருங்கள், 2 பேட்சும் இதே மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல வலுவலுன்னு வெண்ணெய் மாதிரி இருக்குது. சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். கிரைண்டர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்துக்கோங்க. 2-3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகை நல்லா இடிச்சிடும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா சரியாக இருக்கும். அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வடை டேஸ்ட்டாக இருக்காது. 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கையில் நல்லா தண்ணியை நனைச்சிக்கோங்க. 2 கையிலும் நல்லா தண்ணியை நனைச்சிட்டு 1 கை அளவுக்கு இந்த மாதிரி நல்லா எடுத்து நல்லா பந்து மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா லேசாக அழுத்தம் கொடுத்துட்டு மறுபடியும் தையில் தண்ணியை நனைச்சிட்டு 1 விரல் வச்சு நல்லா ஓட்டையை போட்டுக்கோங்க.
இன்னொரு பக்கத்தில் வடை பொரிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ தட்டி வச்சுருக்க வடையை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருங்க அந்த அளவுக்கு வடை சேர்த்தா சரியாக இருக்கும். அதிகமாக நீங்கள் வடையை சேர்த்திங்கன்னா வடை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கத்துக்கு நல்ல லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. மறுபக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு மறுபக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரே மாதிரி நல்லா சீராக நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்தோன்னே நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள எல்லா வடையும் பொரித்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். உளுந்து வடை செய்யணுன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு உளுந்து வடை வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து நல்ல பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாகவும், அதே நேரத்தில் வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நேரம் ஆனால் கூட உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து போகாது. அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு பருப்பு வடையை விட உளுந்து வடை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் உளுந்து வடை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒன்று எண்ணெய் குடிக்கும், அப்படி இல்லைன்னா கிறிஸ்பியாக இருக்காது, ஹார்டாக வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இல்லையா கிரைண்டர் இருக்காது, மிக்ஸி ஜாரில் எப்படிடா செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே நல்லா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் நேரம் ஆனாலும் நல்ல கிறிஸ்பியான வடை செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் மிக்ஸி ஜார்லேயே இந்த மாதிரி உளுந்து வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெய்வேத்திய ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.